இப்போ இதை பேஸ் பண்ணி சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரம் ஈஸி சம்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஃபிகல்ட் சம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பார்த்துடலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, a dealer bought a television set for 10,000 rupees. ஸோ ஒரு விற்பனையாளர் என்ன பண்ணுறாரு, 10,000 ரூபாய்க்கு ஒரு டெலிவிஷன் செட்டை வாங்கி என்ன பண்ணுறாரு, 12,000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஸோ நார்மலாகவே இதில் நம்ம பார்த்தாலே நமக்கு என்ன தெரியும், அப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, லாபத்துக்கு தான் அது விற்றுருக்காரு. அவன் என்ன கேட்குறான், ஃபைண்ட் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மேட் பை ஹிம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கேட்டிருக்கான். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரைட்டான கொஷின்ஸ். ஓகேங்களா, இதுக்கு நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றது கூட கிடையாது. ஸோ ஒரு பொருளை 10,000 ரூபாய்க்கு வாங்கி 12,000 ரூபாய்க்கு விற்றுருக்கான். ஆப்வியஸ்லி என்னவா இருக்கும், 2,000 எனக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த மாதிரி சம்ஸ் பாருங்க. ஸோ இதில் சாரா என்ன பண்ணியிருக்கா, ஷீ இஸ் பேக்கிங் கேக்ஸ். ஸோ ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்காக வந்து கேக் என்ன பேக் பண்ணுறா. ஸோ ஒரு கேக்கோட காஸ்ட் வந்து 55 ரூபா. அந்த கேக் செய்யறதுக்கான விலை வந்து அவளுக்கு 55 ரூபாய் ஆகுது. ஆனால் அவள் என்ன பண்ணுறா, ஷி சோல்ட் 25 கேக்ஸ் அண்ட் மேட் ப்ராஃபிட் ஆஃப் 11 ஆன் ஈச் கேக் அப்படின்றாங்க. அப்போ 25 கேக்கை விற்றுட்டு ஒரு கேக்லேயும் 11 ரூபா அவளுக்கு லாபம் அப்படின்றாங்க. அப்போ அவளை மொத்தமாக வந்து எவ்வளோக்கு என்ன அந்த கேக்கை மொத்தம் எவ்வளோக்கு விற்றுருப்பானா, 66 ரூபாய்க்கு விற்றுருப்பான். 55 ரூபா அவளுடைய அடக்க விலை, 11 ரூபா அவளுக்கு ஈச் என்ன கேக்கில் ப்ராஃபிட். அப்போ 66 ரூபாய்க்கு விற்றுருப்பா. இன்டூ 25 சால்வ் பண்ணோன்னா ஆன்சர். ஸோ சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் நம்ம கொஞ்சம் வேகமாக போட்டோம்னா ஆன்சர் போட்டுடலாம், 1650. ஓகேங்களா, இல்லை எனக்கு மல்டிப்ளிகேஷன் ரொம்ப என்ன ஃபாஸ்டெல்லாம் வராது அப்படின்னா இதையே நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 100 divided by 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 100 divided by 4 அப்படின்னு எடுத்தீங்கன்னா 16.5. ஓகேங்களா, ஸோ 16.5 இன்டூ 100ன்னு எடுத்தீங்கன்னா 1650. ஓகேங்களா, ஸோ சம் இப்படி ஈஸியாக போடலாம். ஓகே, ஸோ ஒரு பைசைக்கிள், இட் இஸ் மார்க்ட் அட் ₹1500. ஒரு சைக்கிளை 1500 ரூபாய் அப்படின்ற நிர்ணய விலைன்னா விற்பனை விலையில இருக்கு. ஓகே, ஆனால் அது விற்கிறக்கூடிய விலை அப்படின்றது 1350 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காங்க. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, அந்த பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு எவ்வளோ, 1500 ரூபாய். பட் அதை விற்றது வந்து வெறும் 1350 ரூபாய்க்கு தான் விற்றுருக்காங்க. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ, 150 ரூபா. ஸோ 150 ரூபா டிவைடட் பை அதோடைய காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அதுக்கு ஆன்சர் 10% அதுக்கு டிஸ்கவுண்ட். சில சம் இந்த மாதிரியும் கேட்பாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்பாங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அதோடைய செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றதையும் கேட்பாங்க. ஸோ இங்கே ஒரு ஃப்ராக்கோடைய விலை அப்படின்றது 220 ரூபாய்க்கு அந்த என்ன ஃப்ராக்கோட விலை இருக்குது. ஸோ அதுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கான். ஆனால் அவன் கேட்குறான், வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆன் இட் அண்ட் இட் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இதில் கிளியராக என்ன கொடுத்துருக்கான்னா, ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கேட்குறான், அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரைஸ் கேட்குறான். ஸோ அப்போ ஒரு ஃப்ராக்கோட விலை 220 ரூபா, அதில் 20% டிஸ்கவுண்ட். அப்போ 10%னா 22 ரூபா, எனக்கு 20% அப்படின்றது 44 ரூபா. அந்த ஃப்ராக்குடைய டிஸ்கவுண்ட் விலை மட்டும் நமக்கு எவ்வளோ, 44 ரூபா. ஓகேங்களா, சரி, இதுலேருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணி ஆன்சர் போடலாம். இல்லை ஆப்ஷன்ஸில் நமக்கு 44 ரூபா எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக இந்த ஆன்சரை டிக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா, இன்கேஸ் 44 ரூபா அப்படின்னு நான் எல்லாத்துலேயும் ஆப்ஷன் இருக்குன்னா மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், 44 220ல் மைனஸ் பண்ணி நான் திருப்பி அந்த சம்மை போட்டுக்கிட்டு இருப்பேன். ஓகேங்களா, இல்லை அப்படின்னா இந்த சம்மை ஸ்ட்ரைட்டாக சால்வ் பண்ணிட்டு 44 டிஸ்கவுண்ட் விலை எவ்வளோ தெரிஞ்சிருச்சு இல்லையா, ஸ்ட்ரைட்டாக 144, 176 அப்படின்ற ஆன்சரை போட்டுட்டு வந்துடலாம். சரி, ஓகே, இந்த சம் பாருங்க. பை செல்லிங் a car for 2 lakh rupees, a man suffered a loss of 20%. Find the price of the cost price of the car. சரி, ஒரு காரை விற்கிறான், செல்லிங் ப்ரைஸ் நமக்கு கொடுத்துட்டான், இது நம்மளுடைய செல்லிங் ப்ரைஸ். இந்த இடத்துல அவன் என்ன சொல்லியிருக்கான், அவனுக்கு ஒரு லாஸ் ஆகியிருக்கு அப்படின்றான். ஸோ அவனுக்கு ஒரு லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டான். ஓகே, நமக்கு தேவை வந்து காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா, ஸோ இதை நீங்கள் வந்து லாஜிக்கலாக யோசிச்சும் நம்ம போடலாம். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு ஃபார்முலா இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் அட் லாஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதில் நம்ம என்ன சொன்னோம், 100 டிவைடட் பை லாஸ் எவ்வளோ ஆயிருக்கு, 20% அவனுக்கு லாஸ் ஆயிருக்கு. 100 - 20 இன்டூ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 2 லட்சம். ஸோ அப்போ இது வந்து நமக்கு மொத்தமாக 80. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக ஆன்சர் கிடச்சிரும் 25,000. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2,50,000. ஸோ அப்போ அந்த பொருளுடைய என்ன காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 50,000. 50,000னா 2,50,000 இருக்கக்கூடிய பொருள் அவன் எவ்வளோக்கு விற்றுருக்கான், 2 லட்சத்துக்கு விற்றுருக்கான். அதனால அவனுக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு, 20% லாஸ் ஆயிருக்கு.
ஸோ சிம்பிளான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். காஸ்ட் ப்ரைஸ் அட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் இன்டூ செல்லிங் ப்ரைஸ். ஸோ இதில் ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆன்சர். இல்லையா நம்ம இதை லாஜிக்கலாக திங்க் பண்ணி கூட நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஆப்ஷனை வச்சுக்கிட்டு அவன் என்ன சொல்கிறான், 20% லாஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறான் இல்லையா. ஸோ ஒவ்வொன்றுத்துலையும் இப்போ இதை தான் நீங்கள் காஸ்ட் ப்ரைஸாக வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்னொன்றுத்துலையும் நீங்கள் 20% நீங்கள் குறைச்சி கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதுலேருந்து 20%னா 44,000 ரூபாய், இதுலேருந்து 20%னா 48,000 ரூபாய், இதுலேருந்து 20% 50,000 ரூபாய், இதுலேருந்து 20% 60,000 ரூபாய். நீங்கள் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி பார்க்கும்போது எதில் எனக்கு 2 லட்சம் ஆன்சர் வருதோ அந்த ஆப்ஷன் தான் ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் தான். ஏன்னா கொஸ்டினில் கேட்கும்போதே என்ன சொல்லிட்டான், ஃபைண்ட் தி காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் தி கார்ன்னு தான் கேட்டிருக்கான். அப்போ இங்கே கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷனுமே நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் தான். அவன் என்ன சொல்லிட்டான், 20% லாஸ்ன்றதை சொல்லிட்டான். ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 20% லாஸ் மைனஸ் பண்ணும்போது எது 2 லட்சம் எனக்கு வரக்கூடிய ஆன்சர் இருக்கோ அதை ஆன்சராக எடுத்தும் போடலாம். ஸோ ஃபார்முலா பேசிஸ்லையும் போகலாம், இல்லை எனக்கு ஃபார்முலா தெரியல அப்படின்னா லாஜிக்கலாகவும் நீங்கள் திங்க் பண்ணி போகலாம்.